2025 வரப்போது அவனும் என்னென்னமோ அப்டேட் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம எதுவும் கொடுக்காம இருந்தா மார்க்கெட்ல நிக்க முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட ஹோண்டா. இப்பதான் ஆக்டிவா 125 க்கு டிஎஃப்டி டிஸ்ப்ளே வச்சு அப்டேட்னாங்க. அடுத்தபடியா அதே 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே வச்சு SP 125 க்கு அப்டேட்ன்ட்டாங்க. ஏண்டா கொஞ்சம் மாறுதல் பண்ணிருக்கலாம். ஸ்கூட்டில வச்ச டிஸ்ப்ளே இதுலயும் வச்சிருக்கீங்க. ஸ்கூட்டி இது ஒண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு எங்களால இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணு இல்லையே அப்படின்ட்டாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஒரு டிஎஃப்டி டிஸ்ப்ளேக்கு என்ன தேவையோ அதை தாண்டி எல்லா சரக்கையும் இறக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெட்லைட் செட்டப் மாத்தி போட்டாங்க, டைலைட் செட்டப் மாத்தி போட்டாங்க, வைசர் வேற இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அங்கங்க பாடியில அழகா கிராபிக்ஸ் போட்டு விட்டாங்க. சீட் டைப் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டாங்க. அமுச்சமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வண்டி கம்பெனிக்காரன் அந்த வண்டிக்கு மேக்கப் போட்டு மினுக்க வைக்கிறவங்க அது சேஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அடிப்படையில் அம்புட்டு காசுக்கு SP 125 சிங்கிள் டிஸ்க் கொடுத்ததுக்கு டியூல் டிஸ்கே கொடுத்துக்கலாம். அட சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்கலாம். அட சேஃப்டி முக்கியம்ல. இண்டிகேட்டர்ல LED கொடுத்துருக்கலாம். அது நம்ம பெரிய காசு புடிங்கிட்டு போறாப்ல ஹலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபிளெக்சிபிள் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். அது நம்ம ஸ்டிஃபா கொடுத்தா டப்பு டப்புன்னு உடையாது. நம்ம ஓரம் வந்து லோ பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து சாமுத்திரிக லட்சணமும் பொருந்திய வண்டி தான் SP 125. பட் சேஃப்டி பர்பஸா அவலட்சணம்